ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்யக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான சாக்லேட் மில்க் ஷேக் எப்படி செய்ய போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் போகிற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 1/2 லிட்டர் கிட்ட பசும்பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இது கூட சேர்த்து விட்டுக்கோங்க. நீங்கள் ஃபுல் க்ரீம் மில்க் இருந்தாலும் அதையும் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துருக்கிறேன். இதை கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணியில் இது மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ கரைச்சதுக்கு அப்புறமா இந்த பால் கூட இந்த காஃபி பவுடரை நம்ம சேர்த்து விட்டுறலாம். இப்போ இது கூடவே வந்து 1.5 ஸ்பூன் கிட்ட கோகோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக வந்து இது கூட ஒரு டெய்ரி மில்கை சின்னதாக இது மாதிரி கட்டங்கட்டமாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து விட்டுக்கலாம். சுகருக்காக வேண்டி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஒயிட் சுகர் இருந்தாலும் அதையும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து வெனிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லாவே பிளெண்ட் பண்ணியாச்சு. இது கூட நீங்கள் ஐஸ் க்யூப் சேர்த்து அரைச்சிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஜில்லுன்னு குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம சேவிங் கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம். நான் இதில் வந்து சுகர் சிரப்பு வந்து உங்களுக்கு எந்த மாதிரி டெக்கரேட் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக இது கூட நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மில்க் ஷேக்கை வந்து இந்த கிளாஸில் சேர்த்துக்கலாம். இந்த மில்க் ஷேக் வந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். நம்ம வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாம். இப்போ இது கூடவே வந்து டெக்கரேட்டுக்காக 1 ஸ்பூன் கிட்ட வெனிலா ஐஸ்கிரீம் மேலே வச்சுக்கிறேன். இது கூடவே வந்து மேலே கொஞ்சமாக டெய்ரி மில்க் துருவி சேர்த்துக்கோங்க. பார்க்கவும் நல்லாயிருக்கும், குடிக்கிறதுக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரொம்பவே பர்ஃபெக்டான டேஸ்டியான சாக்லேட் மில்க் ஷேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.